Hello friends. Hello friends. Welcome back to my channel Colorful Stories Tamil. நிறைய பேர் வந்து எனக்கு யாருமே தெரியாது, இருந்தாலும் என்னோட வீடியோஸை பார்த்துட்டு லைக் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நான் தான் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் என்னால் போட முடியல. முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னேன், போட்டிருப்பேன். இப்போ ரீசெண்ட் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். இப்போ தான் பெயிண்டிங் ஒர்க் வந்து ஃபுல்லாக அவுட்டர்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னுமே சில ஒர்க்லாம் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. பெயிண்டிங் ஒர்க்ஸ் முடிஞ்சதுனால வந்து ஃபுல்லாக க்ளீனிங் போயிட்டே இருக்குது. இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அம்மா வீடு இன்னும் க்ளீனிங் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். நான் வீடியோஸ் எடுத்தாலுமே எனக்கு வந்து எடிட் பண்ண டைம் இருக்காது. ரொம்ப டயர்டாக இருக்குங்க. உங்களுக்கே தெரியும், வீடு ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். பெயிண்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு க்ளீன் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படியே தாங்க போயிட்டுருக்கு. இன்றைக்கி தான் கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆனோம். இந்த விளாகில் என்ன மெயினாக அப்படின்னா, நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறோம். என்னோடய மதர்-இன்-லா வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்கு போகிறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயான கொலை மகா சிவராத்திரி நாளைக்கு முடிஞ்சு அமாவாசை வரும். மயான கொலை திருவிழா. அதனால நல்லா சூப்பராக ஷோ அங்கே வந்து நல்லா கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நல்லா இருக்குங்க, ஜாலியாக இருக்கும். ஊருக்கு வந்து நாங்கள் இந்த டைமில் தான் போக முடியும். நாங்கள் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம், அப்புறம் முக்கியமான ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கோம். இப்போவே எடுத்து வச்சாதாங்க நாளைக்கு வந்து கொஞ்சம் காமாக இருக்க முடியும். ஏன்னா அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு வந்து ஸ்கூல். எதுக்காக அப்படின்னா, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். என்ன நீ வேஷம் போட போகிற? கேலண்டர். இவர் வந்து கேலண்டர், இன்னொருத்தர் வந்து மேங்கோ. கேலண்டர். இவர் வந்து கேலண்டர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ. சரி சொல்லிவிட்டு அந்த காம்படிஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஊருக்கு கிளம்பிட வேண்டியதுதான். ஸோ இப்போவே நம்ம எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு அவங்கள ட்ரெஸ்அப் பண்ணணும், அதுக்கான காஸ்டியூம்ஸ்லாம் வேறு ரெடி பண்ணணும், அந்த வேலை இருக்குது. அப்புறம் அந்த டென்ஷனில் இதில் மறந்துடுவோம், என்ன எடுத்து வைக்கிறன்றது ஞாபகம் இருக்காது. அதனால் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேங்க. இவங்களுக்கு ஒரு 3 செட்டு இல்லை 5. இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா தைக்கவே நமக்கு அதிகமாகிடும். வெளியெல்லாம் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் அந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரேட் அதிகம். நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. இன்னொன்று என்னோடய சேனலுக்கு ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடையாது. வாங்கினா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் நீங்களே, இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. காப்பர் சாரி மாதிரி அந்த கலரில் வந்து இருந்துச்சு. ஏன்னா இந்த சாரி வந்து காப்பர் கலர்ன்றதுனால நான் இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணேன். நேவி ப்ளூவில் பக்கா மேட்ச். பாருங்கள், பக்கா மேட்ச். இந்த சாரி நல்லா இருக்குது. அதோட நாட்டும் வந்து ஜாயிண்ட் ஆகுது. பாருங்கள், நாட்டு. இது வந்து பேக், ஃப்ரண்ட்டு. இது வந்து அந்த இந்த மாடலும் இருக்குங்க, கப் மாடலும் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எப்பயோ வாங்கினதுன்றதெல்லாம் எனக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை. கரெக்டாக ஒரு 300 தாங்க சம்திங் ஏதோ வந்துச்சு ரேட்டு. நம்ம ஸ்டிச் பண்ணாலுமே நார்மல் ப்ளவுஸ் கிட்ட லைனிங் வச்சு பண்ணோம் 350 ஆகிடும். இந்த மாதிரி வாங்கும்போது எனக்கு ஓகே தான் சொல்லுது. எப்படியா இருந்தாலும் நம்ம ரீஒர்க் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சில டைம் வெயிட் ஏறிடுது. அதனால் அதெல்லாம் வந்து இது பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த வீடியோஸை பார்க்குறோம். வேகமாக சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நல்லா சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஜில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்து போகும். அப்போ தான் நம்ம வந்து நம்மளே இப்போ வந்து பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தயக்கம் இருக்கும். அவங்க இந்த வயசில் வந்து அவங்க ஸ்டேஜ் ஏறும்போது தான் நிறைய ஸ்டேஜ் அவங்க ஏறி பழகுனா தான் அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகும். ப்ரைஸ் வின் பண்ணுறாங்களா இல்லையான்றதுலாம் செகண்ட்ரி. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் அவங்களுக்கு கண்டிப்பாக. அதனால் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை வந்துட்டோம். ஊருக்கு வந்து நாங்கள் ஈவினிங் போல் வந்தோம் காம்படிஷன் முடிச்சுட்டு.
நைட்டு 12:30க்குங்க இந்த வீடியோ எடுக்கும்போது. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் செம்ம டான்ஸ், அந்த சண்டை மூலத்துக்குலாம் பயங்கர டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பயங்கர குதி மிதிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பராக திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி 2 days வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி தான் வந்து ரீச் ஆனோம். ஈவினிங் 6 o'clock ஆனோம். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12:30 அந்த மாதிரி டைமில் சாமி வந்து ஊர்வலம் வருவாங்க. அது வந்து ஜோடிப்பு பண்ணிகிட்ருந்தாங்க. நாங்கள் வந்து அதுக்குள்ளே கோவிலுக்கு போய்ட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். நாளைக்கெலாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே நுழையவே முடியாது. சிவராத்திரி பூஜை, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நிறைய பேர் பொங்கல் வைப்பாங்க. எல்லாமே நடக்கும். கோவில் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் அந்தளவுக்கு தெரியல. நாங்கள் போய் சாமி கிட்ட போய் பார்த்துட்டு வந்துட்டோங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அங்காளம்மன் எங்களோட குலதெய்வம், அங்காள பரமேஸ்வரி. எப்போவுமே நாங்கள் இங்கேருந்து முன்னாடி இங்கே இருந்தோம் அப்படின்றதுனால எங்களுக்கு நல்லாவே ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் இதுக்காக சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஃபேமிலியாக எல்லோரும் வந்திருக்கோம். இதுக்கு அடுத்தடுத்த வ்ளாகில் வந்து மயான கொள்ளி திருவிழாவும் சிவராத்திரி பூஜையும் எல்லாமே நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் திருவிழா நடக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். சூப்பராக டெக்கரேஷன்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க. அம்மனை அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. இனிமேல் திருவிழா நாளைக்கு களை கட்டும். நாளைக்கு நிறைய கடைலாம் போடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. ராட்டினம் அது இதுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து நான் லைவ் நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் வீட்டோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் இதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க எப்பவுமே ஆஸ் யூஷுவல் ஒர்க் தான் இருக்கும். நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்போ வீடியோஸ்லாம் எடுத்து எடிட் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு அங்கே போய் ஆதரவு கொடுங்க. அங்கே போய் உளுந்தூர்பேட்டையில் போய் திருவிழா காட்டுறேன். எங்களா பாய் பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.